வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்தியன் நேவி எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் 2024க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட இந்த மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு பர்மனன்ட் ஜாப். ஓகேங்களா, இந்தியன் நேவியில் ஒரு பர்மனன்ட் ஜாப் வர்றது எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வரும். அதுவும் ரேராக வரும்போது நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேவியில் வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப், அந்த இந்த அக்னிவீர் கேட்டகரி வந்ததுலேருந்து இந்தியன் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து எந்த ஒரு பர்மனன்ட் ஜாபும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ குறிப்பிட்ட என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தா மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து கார்ட்டில் கூட வரும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து எதாவது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த நேவி எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு சிலபஸ் என்ன இருக்கும், அப்ளை டேட் எப்போ, லாஸ்ட் டேட்டு, அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ், ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா, ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது தான். ஸோ இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸே ஒரு 2 மந்த் தான். ஓகேங்களா, 2 to 3 மந்த் தான். ஸோ இந்த 3 மந்த்தில் ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இருந்தாலும் நவம்பர் 2024 ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கான அப்ளை டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு. 17 செப்டம்பர்ல வரும் அப்ளிகேஷன் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ற டேட் வந்து 7 செப்டம்பர் டு 17 செப்டம்பர். ஓகேங்களா, ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 நவம்பர் 2003க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 30 ஏப்ரல் 2007க்கு முன்னாடி பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா, அண்ட் ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவும் கிடையாது. செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ் 1ல நீங்க 10th 12th முடிச்சிருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் குறிப்பிட்டதா 12th வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா உங்களுடைய சப்ஜெக்டா இருக்கணும். ஓகேங்களா, 12th குரூப்ல இந்த ஒரு சப்ஜெக்டா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த குரூப்ல வந்து நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், பயாலஜி இல்லை அப்படின்னு கேட்டுக்கீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா, ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும் போதே இந்த மார்க் என்ட்ரி பண்ண மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எரர் வந்துடும். அதனால வந்து நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சில குரூப்ஸ் எல்லாமே இந்த சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் மார்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. 10th 12th நீங்கள் முடிச்சு இந்த குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரையும் நீங்கள் 12th வந்து நீங்கள் இந்த குரூப்பில் வந்து 12th வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஓவராலுக்கு வந்து எவ்வளோ மார்க், எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு 80% வருது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாமே வந்து ஃபிசிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க. ஓகேங்களா, ஃபிசிக்கலில் வந்து 1.6 கிலோமீட்டர் இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி அஃபிஷியல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, அதை பார்த்துருப்பீங்க. 1.6 கிலோமீட்டர் வந்து 7 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதை முடிக்கிறவங்க அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான என்ன சிலபஸ், அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த மெடிக்கல் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ற எல்லாருமே மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதும் ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த கம்ப்ளீட் செலக்ஷன் ப்ராசஸுமே 2 to 3 மந்த் தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த 3 மந்த்ல ஒரு பெர்மனன்ட் ஜாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா, நவம்பர் 2024 ஐஎன்எஸ் சில்கா ஒடிஷால வந்து உங்களுடைய ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத அஃபிஷியலா வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தாங்க. நீங்க செக் பண்ணி கூட பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க இப்போ இந்த செலக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகும் போதே நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேங்களா, நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க ஆகாது. ஓகேங்களா, நீங்க ஒரு 80 to 90% இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. 50, 30 இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து இவ்வளவு ஓரளவுக்கு இது காம்படிஷன் ஐயா இருக்கும். ஆல் இந்தியா வேகன்சி அப்படின்றதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, நல்ல மார்க் வச்சிருக்கோம் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதனால அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. 50% இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. கிடைக்கல அப்படின்னா அது அப்புறப்பட்ட விஷயம். நீங்க அப்ளை பண்றது எந்த ஒரு ஃபீஸும் இல்லை, அதனால நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா,
அடுத்து வந்து இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும். இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா. அண்ட் பயாலஜில இருந்து மட்டும் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும். இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும். ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக், ஜிகே இது எல்லாமே கலந்து வந்த ஒரு 25 கொஸ்டின்ஸ். டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 60 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் இதுல வந்து நெகட்டிவ் மார்க் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டன் பண்ண முடியும். அண்ட் இதுல வந்து இந்த சயின்ஸ், பயாலஜி, ஜெனரல் அவேர்னஸ் இது எல்லாமே நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்லே நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த 25 கொஸ்டின்ல 20 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. அண்ட் இந்த இங்கிலீஷை பொறுத்தவரையும் நீங்க இங்கிலீஷுக்கு வந்து நீங்க சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இந்த வொக்காபுலரி இதெல்லாமா மட்டும் நீங்க கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதுதான். அதுவும் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்லே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலோட பிரைஸ் என்ன, இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது எப்படி பை பண்ணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நோட் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஓகேங்களா. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. நேவி எஸ்எஸ்ஆர் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து கூடிய சீக்கிரம் வரும். அப்படி இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க கேட்கலாம். மோஸ்ட் ஆஃப் நீங்க வாட்ஸ்அப்லயே நீங்க கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணதும் அண்ட் இதுல வந்து உங்களோட QR கோடு வந்து பே பண்றதுக்கான ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் வந்ததும் நீங்க வந்து இந்த நீங்க சாம்பிள் இமேஜ் அதாவது PDF பார்க்கணும் அப்படின்னா சாம்பிள் இமேஜ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த QR கோட்ல 200 ருபீஸ் அதாவது 199 ருபீஸ் இந்த ஸ்டடி மெட்டீரியலோட பிரைஸ் நீங்க கொடுக்குற மணிக்கு ஒர்த்தான ஒரு மெட்டீரியலாக தான் இந்த மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 199 ருபீஸ் நீங்க பே பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து நீங்க பே பண்ண வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு லிங்க் வந்து ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து கூகுள் டிரைவோட ஒரு லிங்க் வரும். ஓகேங்களா. இந்த லிங்கை நீங்க டச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது உங்களுக்கு கிட்ட ஒரு 5 மெயில் ஐடியில் ஒரு 2 மெயில் ஐடி ஏதாவது ஒரு மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மெயில் ஐடி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரிக்வெஸ்ட் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வரும். இதுல வந்து நீங்க மேல வந்து இந்த சென்ட் பட்டன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சஸ் ரிக்வெஸ்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா. ஒன்ஸ் ஆக்சஸ் ரிக்வெஸ்ட் வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியும் வரல அப்படின்னா திரும்பவும் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய வெரிஃபை ஆக்சஸை செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு இந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க திரும்பவும் அந்த லிங்கை டச் பண்ணி உள்ள வரும்போது உங்களுக்கு இந்த ஃபோல்டர் எல்லாமே உள்ள ஷோ ஆகும். கூகுள் டிரைவ்ல வரும். ஓகேங்களா. ஏன் இந்த கூகுள் டிரைவ்ல இந்த PDF கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப்ல PDF சென்ட் பண்ணிட முடியும். பட் இந்த கூகுள் டிரைவ்ல நான் கொடுக்கும்போது நீங்க ஒன்ஸ் நீங்க இதுல வெரிஃபை பண்ணிட்டு நீங்க உள்ள வந்து இந்த PDF எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நீங்க இந்த மெயில் ஐடி வந்து தொலைஞ்சு பண்ணி ரிகவர் பண்ணாலும் இந்த PDF எல்லாமே உங்க கையில இந்த மெயில் ஐடியில எல்லாமே அந்த டிரைவ்ல இருக்கும். ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த கூகுள் டிரைவ்ல இந்த PDF கொடுக்குறது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 500 சயின்ஸ் கொஸ்டின் ஒரு PDF இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதுல இருந்து மட்டும் ஒரு 500 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது இந்த 500 கொஸ்டின்ஸுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு ரிவிஷனா எடுத்துக்கோங்க. இல்ல நான் இப்பதான் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இதவே நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் அடுத்து 1000+ மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு PDF இருக்கும். இது என்ன ப்ரோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா GK கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். GK, சயின்ஸ் இதெல்லாமே கலந்துதான் இருக்கும். இந்த 1000 கொஸ்டின்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அண்ட் அதையும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா. சயின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் என்னென்ன PDF அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. 500 சயின்ஸ் கொஸ்டின் PDF இருக்கும். இது சயின்ஸுக்கான PDF. ஓகேங்களா. இங்கிலீஷ்க்கான PDF அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 மார்க் கொஸ்டின்ஸ் பை இங்கிலீஷ்னு ஒரு PDF இருக்கும். இது இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ்க்கான ஒரு PDF. ஓகேங்களா. அடுத்து வந்து டாப் 500 GK கொஸ்டின்ஸ் ஒரு PDF இருக்கும். இதுவும் GK-க்கான ஒரு PDF தான். ஓகேங்களா. அடுத்து ஜெனரல் நாலேஜ்னு ஒரு PDF இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் புதுசா நீங்க ஜெனரல் நாலேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஜெனரல் நாலேஜ் இருக்கக்கூடிய அந்த PDF நீங்க படிச்சுட்டு இந்த 500 கொஸ்டின்ஸ் PDF-உம் 1000+ மார்க் கொஸ்டின் PDF-உம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாம் இல்ல மற்ற எக்ஸாம் வேற எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்க ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து அக்னிவீர் மேக்ஸ் PDF இருக்கும்.
இப்போவே சொல்லிடுறேன், இந்த மேக்ஸ் பிடிஎஃப் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிடிஎஃப். இதை நீங்க எங்கேயுமே நீங்க படிச்சிருக்க முடியாது. இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது எல்லாமே டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் மேல இருக்கும். ஒரு சிலதுக்கு ஆன்சர் குறிச்சிருக்கும், மேக்ஸிமம் ஆன்சர் இருக்காது. ஓகேங்களா, நீங்களே சால்வ் பண்ணி பார்த்து ஒரு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து நான் இதுல வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் தேடி பார்த்தேன், ஆன்சர் கிடைக்கல. நான் கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து அப்டேட் பண்றேன். அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டோம். ஓகேங்களா, அடுத்து வந்து மேல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட்ல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் மட்டும் ஒரு தனியா இருக்கும், இங்கிலீஷ் மட்டும் தனியா இருக்கும், ரீசனிங் மட்டும் ஒரு தனியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப். இது வந்து 1 by 1 வந்து தெளிவா இந்த எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் நேவில ஒரு பெர்மனன்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்க கொடுக்கக்கூடிய மணிக்கு வந்து வர்த்தான ஒரு மெட்டீரியலா தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க பை பண்ணிக்கலாம். அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இல்ல வாட்ஸ்அப்ல கேளுங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் கூடிய சீக்கிரம் வரும். ஓகேங்களா, அண்ட் இந்த வீடியோ இதுவரை ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.